ஜெய் சாயிராம். காலம் ஒரு கட்டத்தில் எல்லோரையுமே அதிகப்படியாக சோதனை செய்யும். அனைத்து சோதனைகளையும் எதிர்த்து யார் போராடுகிறார்களோ அதை கடந்து அப்பொழுதுதான் மகிழ்ச்சியான வாழ்வை நிம்மதியாக வாழ முடியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வருத்தம் வாழ்க்கையை மாற்றிவிடாது என் பிரியமே. எனவே வருத்தப்படாதே, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், பிரச்சனையில்லாத மனதாக வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, எது நடந்தாலும் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று மட்டும் நினைத்து விடாதே. ஆபத்துகளுக்கு நடுவிலும் வாழக்கூடிய மன உறுதி யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களை எதையும் வெல்லும் ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை புரிந்து கொள். துன்பமும் பயமும் வேறு எங்கோ இருந்து வரவில்லை என் பிரியமே. நீ அனுபவிக்கும் இன்பத்திலிருந்துதான் துன்பம் பிறக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எதன் மீது பற்று கொள்கிறாயோ, ஆசைப்படுகிறாயோ, அதிலிருந்துதான் பயமும் உண்டாகுகிறது. உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அனைத்திற்குமே நீதான் முழு காரணம் என்பதையும் புரிந்து கொள். திறமையோடு சேர்ந்து கொஞ்சம் பொறுமையும் உன்னிடத்திலிருந்து விட்டால் வாழ்க்கையில் வறுமையே வராது என் பிரியமே. இதை உணர்ந்து கொண்டவர்கள் வாழ்வில் துயரம் என்பது எப்பொழுதுமே இருக்காது. எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, எப்படி வாழ வேண்டும் என்று நீ விருப்பப்படுகிறாயோ, அதை உன்னுடைய தற்போதைய செயல்களால் உருவாக்கி கொள்ள முடியும். உன்னுடைய செயல்களால் அதை உருவாக்கி கொள்ள முடியும். நிகழ்காலத்தில் நீ செய்யும் செயல்களில் கவனத்தோடு இருப்பதே நல்ல வளம் நிறைந்த எதிர்காலத்திற்கான அடிப்படை என்பதை புரிந்து கொள். உலகத்தை இருக்கின்றபடியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை முதலில் வளர்த்துக்கொள். எது உனக்கு கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். எது உன்னை தேடி வருகிறதோ அது உனக்கானது என்பதை முடிவு செய்துவிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வருகின்ற துன்பத்தையெல்லாம் அமைதியாக பொறுத்து கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது அதை உனக்கு போடப்படும் பூ மாலையாகவே அதை ஏற்றுக்கொள். அடிமையைப் போல் நடத்தப்படும் பொழுது சுதந்திர காற்றை சுவாசிப்பதைப் போல கற்பனை செய்து கொள். உன் கற்பனையே நிஜமாகும் அனைத்து ஆற்றல்களையும் உனக்கு வளர்த்துவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, நிச்சயமாக நீ விரும்பிய அனைத்தும் ஒரு நாள் உனக்கு கைகூடும். உலகில் உள்ள தீமைகளை பற்றி வருத்தம் கொள்ளாதே என் பிரியமே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை மட்டுமே எண்ணி வருத்தப்படு. நீ முதலில் மாறு. உன்னை முதலில் சீர்படுத்து. உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உனக்கு உள்ளேயும் வெளியேயும் நன்மைகள் மட்டுமே சூழ்ந்திருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். உன்னுடைய கனவுகளில் நல்ல எண்ணமும் நல்ல நோக்கமும் இருந்தால் அது நிச்சயமாக ஒரு நாள் நிஜத்தில் நிறைவேறும். கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது நடந்தாலும் கலங்காமல் இறுதி வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறாது. வாழ்வும் மாறாது, மாற்றமும் மாறாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் குழந்தையே, மன உறுதி என்பது வயதாலோ அல்லது உறுதியான உடலாலோ வருவதில்லைதான். அது சரியாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட மூளையால் தான் வருகிறது. என் அன்பு பிரியமே, பலத்தால் ஆகாத காரியம் கூட சில சமயங்களில் தந்திரங்களால் ஆகிவிடும், செயலாகிவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதற்காக தந்திரத்தை கெட்ட செயல்களுக்காக பயன்படுத்தி விடாதே என் பிரியமே.
பயன்படுத்தவும் கூடாது. யுத்தத்திற்கு பலம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது, நல்ல புத்தி கூர்மையும் வேண்டும். எதிரி உன்னைவிட பலசாலியாக இருந்தால் அவனை நீ மிஞ்சுவது போல நடிக்க வேண்டும். அந்த தந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எதிரியை விட நீ பலசாலியாக இருந்தால், அந்த மாற்றம் உன்னிடத்தில் இருந்தால் அதை எதிரியிடம் நீ மறைத்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் எதிரியை வீழ்த்துவது உனக்கு எளிதான காரியமாகவே இருக்கும். சில சமயம் நடிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. எந்த கடமையையும் அலட்சியப்படுத்த எண்ணாதே. தாழ்ந்த வேலைகளை செய்வதனால் ஒருவன் தாழ்ந்தவன் என்று ஆகிவிட மாட்டான். அதே போல உயர்ந்த வேலையை செய்வதனால் ஒருவன் உயர்ந்தனாகவும் மாறிவிட மாட்டான். எந்த வேலையை செய்கிறான் என்பதை காட்டிலும் செய்கின்ற வேலையை எப்படி செய்கிறான் என்பதை பொறுத்துதான் யாரும் உன்னை மதிப்பார்கள். உன்னுடைய மதிப்பு உயர வேண்டுமென்றால் உன்னுடைய கடமைகளில் எப்பொழுதும் கவனமாக இருக்க கற்றுக்கொள். லட்சியம் எதுவுமே இல்லாமல் இருளடைந்த வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்காதே என் பிரியமே. அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு உனக்கென ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு செயல்பட கற்றுக்கொள். குறிக்கோளை வைத்துக்கொள். அதை பின்பற்றி வீர நடை போட்டுக்கொண்டே இரு. வாழ்வை பயனுள்ளதாக வாழ்வதற்கான சிறந்த வழி அதுவேதான் என் பிரியமே. யோசிக்க நேரம் எடுக்க கற்றுக்கொள். ஆனால் எதையுமே தாமதப்படுத்தி விடாதே. விரைவாக அடுத்த அடியை எடுத்து வை. ஒன்று தோற்றுவிடுவீர், இல்லை என்றால் வெற்றி பெறுவாய். இதில் இரண்டும் ஒன்று நடந்துதான் ஆக வேண்டும். வாழ்வே போய்விடாது பிரியமே. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். மூடத்தனமான கொள்கைகளை விடாப்பிடியாக பற்றி கொண்டே இருக்காதே. ஆம் என் குழந்தையே, புதிய உண்மைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இரு. உன்னுடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்தையும் உன்னால் வெகு சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். மூடப்பட்டுள்ள கதவை எப்படி திறக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால், அந்த சாதுரியத்தை நீ புரிந்து கொண்டால், உலகம் ரகசியங்களை வெளியிட தயாராகவே இருக்கும். அனைத்தையுமே மிக தயாராகவே வெளியிடும். எண்ணங்களை எப்பொழுதும் உயர்வானதாக வைத்திருக்க கற்றுக்கொள். உயர்ந்த எண்ணங்கள்தான் நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை தேடி வரவழைக்கும். உன்னுடைய வருத்தம் வாழ்க்கையை மாற்றிவிடாது என் பிரியமே. எனவே தேவையில்லாத விஷயத்திற்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே, வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. 1000 வண்ணங்கள் இருந்தாலும் உன் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களே உலகில் தலை சிறந்த வண்ணங்கள். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்வை வண்ணமயமாக மாற்றப் போகிறது என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் நல்ல எண்ணத்தையே வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். கெட்ட எண்ணங்களுக்கு அடிமையாகி உன்னுடைய வாழ்க்கையை நீ இருள் சூழ்ந்ததாக மாற்றிவிடாதே என் பிரியமே. இன்றைய நாளை உன்னால் பார்க்க முடிகிறது. நீ நன்றாக இருக்கிறாய். இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உனக்கு புதிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த நாளை புத்துணர்வோடு துவங்கு. உன்னிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்தையும் உனக்கு கொடுக்க உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாத விஷயத்துக்கு வருத்தப்படாதே. உன்னுடைய வருத்தம் உன்னுடைய வாழ்வை எந்த நிமிடத்திலும் மாற்றிவிடாது. ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றிக்கான நாள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ பிரம்மாண்டமாக உன் வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். எனவே என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய வாழ்வின் வெற்றியே உன்னிடத்தில்தான் அடங்கியிருக்கிறது. நீ செய்யும் எது ஒன்றையும் அர்ப்பணிப்போடு ஆர்வத்தோடும் செய்தால், இந்த 2 விஷயத்திலும் நீ செய்து கொண்டிருந்தால் எந்த சூழ்நிலைகளையும் கடந்து அனைவராலும்
எளிதாக வெற்றியை சந்தித்துவிட முடியும். எளிதாக வெற்றியை உன்வசம் ஆக்கிவிட முடியும். உன்னுடைய உழைப்பை உனக்காக செலவிடு என் பிரியமே. அதுதான் உன் வாழ்க்கையை அழகானதாக மெருகேற்றும். உனது பாதையை கண்டுபிடித்து அதில் சென்று கொண்டிருப்பவர்கள் காலத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை, ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே.
அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே, அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி என்னும் பாதையில் செலுத்தி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எந்நாளும், எல்லா நேரமும். வழியில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் மறந்தும் கூட எடுத்து வைத்த முன் காலை பின்னே எடுத்து வைக்காதே. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன், உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம் சாயப்பா செய்துவிடாமல் விட்டு விடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. அமைதியான மனம்தான் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். அமைதியில்லாத மனம் தேவையில்லாத சிந்தனைகள்தான் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும். தேவையில்லாததை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம்
பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். வாளை போல குளம் தள்ளி தலை தோங்கும் உன் குடும்பம். கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனி வசந்தமாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. பிறப்பு இறப்பிற்கு ஏற்பட்ட இடைப்பட்ட காலத்தில் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் விருப்பப்படியே உன் சாய் தேவா வந்திருக்கிறேன் கண்மணி. இனி நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நன்மைகளை நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நிறுத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதை விட என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. என் பாதத்தில் சரணடைந்துவிடு. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. துயரக் கடலிலிருந்து நான் உன்னை கரையேற்றுவேன். என் கைகளால் உன்னை இழுத்து கரையேற்றுவேன். இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா? வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், ஒரு மங்களகரமான நிகழ்வு, ஒரு இனிப்பான செய்தியை உனக்கு நான் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் என் குழந்தையே. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடே இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும். மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது. இதுவரை நீ காலத்தை தேடியிருந்த நாட்களெல்லாம் முடியப் போகிறது. அந்த நல்ல காலமே உன்னை தேடி உன் கையில் வந்து விழும் நேரம் நெருங்கி இருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன் என்று அறிகுறியை உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அந்த அறிகுறி பெயரில் உனக்கான அந்த நல்ல நிகழ்வை நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த கனவு நினைவாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அது நிறைவேறும் வரை இன்னும் நீ சற்று பொறுமையாக காத்திரு. உன் அப்பா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயம் என்று நடந்தால் அந்த நிமிடம் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டிரு. உன் மனது சிறிது லேசாகும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை என்றும் நான் என் கருவறையில் சுமந்து உன்னை காப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து காட்டுவேன் உன் சாயி தேவா. நான் நன்றாக இருப்பேன். நான் நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று முதலில் உன்மேல் நம்பிக்கை வை. நல்ல எண்ணங்களையோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் மங்களமும் நிகழ உன் சாயப்பா நானே பொறுப்பு. குழந்தையே, உலகம் எப்படி ஆயினும் இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். உன்னை யாரும் வெறுக்கட்டும், வெறுத்துவிட்டு போகட்டும், அதீதமாக விரும்பட்டும், எல்லாம் மாயையே. உனக்காக கவலைப்பட, வருத்தப்பட, வேதனைப்பட, நல்லது நினைக்க உன் சாயப்பா இருக்கிறேன் என் பிள்ளையே. வேறு சிந்தனை என்பது உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை நினைத்து கொண்டிரு.
எப்பொழுதும் என் நாம ஸ்மரணத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. அப்பாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதும் நம்பிக்கையோக இரு, தைரியமாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன்.